அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம் 22/1/1971. இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுடைய அடையாளங்கள். தந்தையினுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களினுடைய அடையாளங்கள் பற்றி அப்பா சொல்லியிருக்காங்க. அதுல டீச்சருங்களுடைய சபையில அதிகமா பேசியிருக்காங்க, டீச்சர்களுக்காக பேசியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அப்பா நமக்குள்ள என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கு, எதனுடைய குறைபாடு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல நம்மளுடைய லட்சியம் எல்லோருக்கும் தெளிவா இருக்கு. அதற்குரிய அந்த லட்சணங்கள் அது எல்லாமே ஃபுல்லா இருக்கா அப்படின்றத பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் நன்மையை பற்றி அடுத்த முறையிலே சொல்லியிருக்காங்க. அதாவது 26/1/1971 சொல்லியிருக்காங்க. அதுல 4 வித குழந்தைகளை பார்க்கிறேன்னு சொன்னாருங்க. ஒண்ணு சேவை செய்யக்கூடியவங்க, 2வது புத்திசாலிகள், 3வது வெற்றியாளர்கள், 4வது மதிப்பு மிக்கவர்கள். இதுல நாம யாரு அப்படிங்கிறத நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் பொறுப்பெடுத்து நடத்தும் பொழுது, டீச்சரா இருக்கும் பொழுது நீங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி செய்யறது அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி அப்பா இந்த அவ்யக்த மகா வாக்கியத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று இந்த குழுவை என்ன குழு என்று சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறார். அதாவது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களின் அடையாளங்கள். அதை சொல்லும் பொழுது இந்த குழு என்ன குழு, அதாவது என்ன ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லலாம் அப்படின்னா, இந்த குழுவுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படின்னா, பிரம்மா பாபாவினுடைய புஜங்கள். இந்த குழுவினுடைய பெயர் பிரம்மா பாபாவினுடைய புஜங்கள். ஆகையால் இந்த குழுவை பாப்தாதாவினுடைய உதவியாளர்கள், நாணயமானவர்கள், பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள், மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறலாம். உதவியாளர், நாணயமானவர், இதய சிம்மாசனதாரிகள், மாஸ்டர் சர்வ சக்திவான். இப்பொழுது புரிந்ததா எத்தனை விதமான பட்டங்கள் இந்த குழுவிற்கு வரிசை கிரமமான முயற்சியின்படி கிடைச்சிருக்கு? யார் இதய சிம்மாசனதாரிகளாகவோ இருக்காங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? டீச்சர்கள் இருக்கிறீங்க, ஆகையால் இதுல கேள்வி பதில் நடந்துட்டு இருக்கு. சிம்மாசனதாரியின் அடையாளம் என்ன? அவர்களின் அடையாளம் ஒன்று, எப்பொழுது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்களோ அப்பொழுது திலகம் மற்றும் கிரீடம் ஆகிய இரண்டுமே சிம்மாசனதாரியினுடைய அடையாளம். சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறாங்கனாலே ஒண்ணு திலகம், உருவ மத்தியில வைக்கக்கூடிய திலகம், இன்னொன்னு கிரீடம். இவ்விதம் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களின் அடையாளம் இதுதான். அதே போல அப்பாவுடைய இதயத்துல அமர்ந்திருந்தாலும் அதுவும் 2 அடையாளம் சொல்றாருங்க, திலகமும் கிரீடமும். திலகங்கிறது சதா நெற்றியில் அழியாத ஆத்மாவுடைய நினைவு இல்லைங்களா? நமக்கு திலகம் அப்படின்னாலே நான் ஆத்மா, அழிவற்ற சக்தியா இருக்கேன் அப்படிங்கிற நினைவு. தூரத்திலிருந்தே பார்வைக்கு பிரகாசமா தெரியணும். இரு புருவ மத்தியில மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அழியாத ஒளி சக்தி அப்படிங்கிறது தெரியணும். 2வது, அனைத்து ஆத்மாக்களுக்கான நன்மைக்கான சுபபாவனை அவர்களது கண்கள் மற்றும் முகத்தின் மூலம் தென்படணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த கண்கள் மூலமாக, முகத்தின் மூலமாக சுபபாவனையின் நிலை தென்படணும். முகம் மூலமா இவங்க எல்லாம் தெளிவாக தெரிவதுதான் அடையாளம். 3வது விஷயம், அவங்களுடைய எண்ணம், பேச்சு, கர்மம் தந்தைக்கு சமமாக இருக்கணும். அதாவது இந்த அழியாத ஆசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய அடையாளம் சொல்லும் பொழுது, ஒண்ணு உருவ மத்தியில பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவினுடைய பிரகாசம் தூரத்திலேயே தெரியணும். 2வது, எல்லா ஆத்மாக்களுக்கான சுப பாவனை ஆனது நம்மளுடைய கண்கள், முகம், வார்த்தைகள் மூலமா தெளிவா தெரியணும். 4வது, எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்றீங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு சிநேகம், சகயோகம் மற்றும் சக்தி ஆகிய 3 குணங்களையும் தாரணை செய்விப்பதற்கான சக்தி அவர்களிடம் இருக்கும். சிநேகம், சகயோகம், சக்தி, அது 3ஐயும் மற்றவர்களுக்கு கூட தாரணை செய்ய வைக்கக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருக்கும். இந்த 4 விஷயங்களும் அவர்களுடைய அடையாளங்கள். இதய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய அடையாளங்கள் இவைகள். 4 அடையாளங்களும் எந்த அளவு நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நாம தனக்குத்தானே நீங்க சோதனை பண்ணுங்க.
ஒருவர் சுயம் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே தனக்கு சமமா பிறரை ஆக்குவார். தான் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் மற்றவர்களையும் தனக்கு சமமா ஆக்குவாங்க. இன்னைக்கு டீச்சர்களுடைய குழுவுல இருக்கிறோம். ஆகவே இதை கூறிட்டு இருக்கோம். டீச்சர்கள்னாலே மற்றவர்களை தனக்கு சமமா ஆக்கக்கூடியவங்க. ஆகவே தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் நீங்க சேவை செய்றீங்களோ அல்லது செய்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குள்ளும் இந்த அனைத்து விஷயங்களையும் நிறைக்கணும். இதுவரை முடிவு என்னவாக இருக்கு? ஒவ்வொருவரும் தனது முடிவை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. பெரும்பான்மையாக எந்த விஷயம் தென்படுது அப்படின்னு அப்பா சொல்றாருங்க. சிலருக்கு சிநேகத்தின் விசேஷத்தன்மை இருக்கு. சிலருக்கு சகயோகத்தினுடைய விசேஷத்தன்மை இருக்கு. ஆனா சக்தி ரூபத்தின் தாரணை குறைவாக இருக்குங்கிறத அப்பா பார்த்தாங்க. சக்தி குறைவின் அடையாளம் என்ன? பகுத்தறியும் சக்தியினுடைய குறைவின் அடையாளம் என்னவாக இருக்கு? சேவையில வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அதனுடைய தெளிவான அடையாளங்கள் 2 வார்த்தைகள்ல வெளிப்படுது. அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன், என்ன, எப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நாடகங்கிறது முற்றுப்புள்ளி வைப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆகையால் தானும் ஏன், என்ன, எப்படி என்பதன் குழப்பத்துல இருப்பாங்க. 2வது விஷயம் அவங்க ஒருபொழுதும் சமீபமான ஆத்மாவாக பிறரை ஆக்க முடியாது. அதாவது வெற்றி அடையாததுக்கு காரணம் நாடகத்துல முழு நம்பிக்கை வைத்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுல. ஏன், என்னங்கிற கேள்வி கேட்கக்கூடியவங்க, தானும் அந்த கேள்வியில இருக்காங்க. மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க முடியாத நிலையில இருக்காங்க. சம்பந்தத்துல கொண்டு வர்றாங்க. ஆனா நெருங்கிய சம்பந்தத்துல கொண்டு வர முடியாது. புரிந்ததா? பிராமண குலத்தின் நெறிமுறைகள் எவையோ அந்த அனைத்து விதிமுறைகளின் சொரூபமாக ஆக்க முடியாது. ஏன்னா சுயத்துல சக்தி குறைவாக இருப்பதன் காரணத்தினால மற்றவர்களுக்குள்ளும் அனைத்து விதிமுறைகளையும் பாலனை செய்ய முடியும் அளவிற்கு சக்தியை கொண்டு வர முடியாது. தனக்குள்ள பலகீனம் இருக்கிறதுனால மற்றவர்களை தனக்கு சமமா ஆக்குவதற்கு தாரணை செய்ய வைப்பதற்கான அந்த சக்தி இல்ல. ஏதாவது ஒரு விதிமுறையின் மரபை மீறிடுறாங்க. எல்லாவற்றையும் புரிஞ்சுக்குவாங்க. அதுல குறையேதும் இருக்கிறது இல்ல. விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டாலும் அதன்படி நடப்பதற்கு சக்தி குறைவா இருக்கு. அப்பா சொல்லக்கூடிய விதிமுறைகள்லாம் நல்லா புரியுது. புரியாம இல்ல இல்லைங்களா? ஆனா நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தி குறைவா இருக்கு. இந்த காரணத்தினால யாருக்கு அவங்க சேவை செய்றாங்களோ, அவங்களுக்குள்ள சக்தியின் குறைபாடு காரணமாக அவங்களால தாண்டி செல்ல இயல்றதில்ல. சமஸ்காரங்களை அழிப்பதிலேயே அதிக நேரம் வீணாயிடுது. குதிச்சு போறதுக்கு முடியல. அதனால அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றுவதிலேயே நேரம் போயிடுது. இப்பொழுது இந்த விஷயங்களில் தங்களுடைய சொரூபத்தை நீங்க சோதனை செய்யுங்க. எப்பொழுது மரத்தின் மீது அனைத்து விஷயங்களில் கவனம் கொடுக்கப்படுதோ, அப்பொழுது அந்த மரத்துல மிக நல்ல ஆழமான மற்றும் இனிமையான பழம் உண்டாகிறது. இல்லைங்களா? ஒரு மரத்தை ஒப்பிட்டு சொல்றாரு அப்பா. எப்படி நிலத்தை உழுவது, விதைப்பது, நீரிடுவது போன்ற எல்லாவற்றிற்கும் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வாறு ஒரு நல்ல சிரேஷ்ட பழத்தை உருவாக்குவதற்கு சமஸ்காரத்தை சமாப்தி செய்வதற்கான சக்தியானது நிலத்தை உழுவதற்கான சக்தி போன்றது. ஒரு விதை விதைத்து அதனுடைய அறுவடை பண்ணுவதற்கு நிலத்தை உழணும். அத பாத்தீங்கன்னா விதைக்கணும். நீர் டெய்லியும் நீர் பாய்ச்சணும். அந்த மாதிரி நம்மளுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை இல்லாமல் செய்வது கூட நிலத்தை சரி செய்வது போல. அதன் கூடவே எவ்வாறு விதை விதைக்கக்கூடியவங்க எல்லாவற்றிலும் கவனம் வைக்கிறாங்க. அவ்வாறு சிநேகியாகவும், சகயோகியாகவும் மற்றும் சக்தி சொரூபமாகவும் உள்ளவராக நீங்க ஆகுங்க. சிநேகி, சகயோகி, சக்தி நிறைந்தவர்களா நீங்க ஆகுங்க. ஒருவேளை ஏதாவது ஒன்றினுடைய குறைபாடு இருந்ததா என்ன ஆகும்? எங்க எப்படி மேல சொன்னார் இல்லைங்களா? நிலத்தை உழணும், விதைக்கணும், நீரிடணும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் அங்க விதை முளைக்காது, பலன் கிடைக்காது. அதேபோல இங்க கூட நீங்க சிநேகியா, சகயோகியா, சக்தி சொரூபமா இருக்கணும். சிநேகி, சகயோகி, சக்தி சொரூபமா இருக்கணும். அப்ப இந்த 3ல ஏதாவது குறைபாடு இருந்தா என்னவாகும்? எவ்வாறு ஆரம்பத்துல கூறப்பட்டதோ, அதாவது இதய சிம்மாசனதாரியாக நீங்க ஆக முடியாது. ஆகவே ஒவ்வொருவர் மீதும் டீச்சர்கள் கவனம் வைக்கணும். நீங்க குறிக்கோளை கூறும் பொழுது எவ்வாறு சொல்றீங்க? தேவதை ஆகணுன்ற லட்சியத்தை சொல்றீங்க. தேவதைகளுடைய மகிமை அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் என்பது. ஆகையால் இந்த லட்சியத்தை வைக்கும் அனைத்து
ஓம் சாந்தி சிஸ்டர். அனைத்து குணங்களையும் ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் நிரப்புவதற்கான முயற்சி செய்யணும். எங்களுடைய நிமித்தமான டீச்சர் எங்களுக்கு இந்த விஷயத்தின் மீது கவனத்தை ஏற்படுத்தல அப்படின்னு எந்தவித ஓம் சாந்தி. அப்பா சொல்றாங்க, ஆகவே டீச்சர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் சொல்லிடணும். அவங்க செய்யறாங்க அல்லது செய்யாமல் போகிறாங்க. அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். ஆனா நீங்க எல்லாருக்காகவும் முயற்சி செய்யணும். இல்லன்னா இதுவரை உள்ள முடிவுல ஏதாவது புகார்கள் வந்துகிட்டே இருக்கும். இது சேவையினுடைய குறைபாடு. ஆகவேதான் சொல்லப்படுது. எல்லா விஷயங்களையும் அவங்களுக்குள்ள நிரப்பிடணும். அதாவது வரக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு எல்லா விஷயத்தையும் நிரப்பிடணும். அப்பதான் அந்த பழங்களும், அதாவது அந்த ஆத்மாக்களும் தகுதியானவர்களாக ஆவாங்க. நீங்க எண்ணி பாருங்க, பெரிய மனிதர்கள் முன்னால எந்த மாதிரியான பழங்களை கொண்டு போவாங்க? பெரியதா மற்றும் நல்ல அழகான பழங்கள வைப்பாங்க இல்லைங்களா? அதைதான் வைப்பாங்க. சாக்காரத்துல ஏதாவது பொருள் கொண்டு வந்தாங்கன்னா, எதை பார்ப்பாங்க? அதனால இப்பொழுது பாப்தாதாவுக்கு முன்னால கூட இந்த மாரியான பழத்தை நீங்க தயார் செய்யக்கூடியவர்களை கொண்டு வர முடியும். ஆகவே இந்த ஒரு கவனம் வேணும். ஒருவர் எந்த அளவிற்குள் தனக்குள் குணங்களை நிறைக்கிறாரோ, அந்த அளவுக்கு பிறருக்குள்ளும் நிறைக்க முடியும். தனக்குள்ள எந்த அளவு குணங்களை நிறைச்சுக்கிறாங்களோ, அவங்க மற்றவங்களுக்குள்ளயும் நிறைக்க முடியும். ஒவ்வொரு படைப்பினுடைய தோற்றம் படைப்பவரை வெளிப்படுத்துது. சேவை உங்களுக்கு ஓம் சாந்தி. அப்ப ஆகவே சேவை என்பது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில உங்களுடைய உள்ளார்ந்த நிலையை பார்க்கலாம். எவ்வாறு கண்ணாடியில தன்னுடைய தோற்றம் சகஜமாகவும், தெளிவாகவும் தென்படுதோ, அவ்வாறு சேவையினுடைய கண்ணாடி மூலம் தன்னுடைய முகத்தோற்றம் அல்ல, ஆனால் தெளிவான குணாதிசயங்கள் வெளிப்படுது. சேவையினுடைய களத்துல தான் நம்மளுடைய குணங்கள் தென்படும். அது தோற்றத்திற்கான கண்ணாடி, இது குணத்திற்கான கண்ணாடி. சேவை என்பது குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரம் தெளிவாக தெரிகிறதா? தென்படணும். ஒருவேளை இதுவரை தெளிவாக சாட்சாத்காரம் ஏற்படவில்லை என்றால், தன்னை எவ்வாறு சம்பூரணமானவராக ஆக்க முடியும்? எப்பொழுது தங்களது பலகீனங்கள் தெரிய வருதோ, அப்பொழுதுதான் சக்தியை நிரப்ப முடியும். ஆகையால் ஒருவேளை சுயத்தினுடைய சாட்சாத்காரத்துல ஏதாவது தெளிவான நிலை இல்லைன்னா, நிமித்தமாக உள்ள சகோதரர்களிடமிருந்து உதவியை பெற்று தங்களுடைய தெளிவான சாட்சாத்காரத்தை செய்வதற்கான முயற்சி அவசியம் செய்யணும். இது பாப்தாதாவினுடைய வேலை இல்லை. பாப்தாதாவினுடைய கடமை நமக்கு வழிகாட்டுவது, நமக்கு செய்கை கொடுப்பது. டீச்சருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கணும்? டீச்சர்கள் தங்களது ஃபரிஸ்தா நிலை மூலமா சேவை செய்யணும். இது என்னுடைய இயல்பு என்ற வார்த்தை டீச்சர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இவ்வாறு கூறுவது சக்தியற்ற நிலையின் அடையாளம். முயற்சிங்கிற வார்த்தையை அதன் அர்த்தத்தின்படி பயன்படுத்துவது இல்ல. முயற்சின்னா முன்னேறிட்டு போகணும் இல்லைங்களா? சும்மா நாம பலகீனமா இருந்துட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. முயற்சிங்கிற வார்த்தையை முயற்சியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமா ஆக்கிட்டீங்க. ஆகவே உங்களுடைய வார்த்தை உங்களுடைய படைப்பின் மூலமாகவே உங்க முன்னால வருது.
ஏதாவது குகையிலுள் சப்தம் எழுப்பினால், அந்த சப்தம் உங்களிடமே திரும்பி வருவது போல, உங்களுடைய படைப்பின் மூலம் உங்களிடம் திரும்பி வருகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. தன்னுடைய எண்ணங்களின் மீது கூட அந்த அளவு கவனம் வைக்கணும். சில இடத்துல இருந்து தந்தைக்கு செய்திகள் வருது. என்ன செய்தி வருது? அதாவது இன்றைய நாட்களில் மாணவர்கள் யார் பேச்சையும் கேட்கறதில்ல அப்படிங்கிற செய்தி வருது. முயற்சி செய்றாங்க. ஆனா முன்னேறதில்ல. ஆங்காங்கே நின்றுடுறாங்க. இவ்வாறான முடிவு ஏன் ஏற்படுகிறது? இது கூட தன்னுடைய ஸ்திதியினுடைய கைமாறு. ஏன்னா, மாணவர்கள் போக போக நிமித்தமான டீச்சர்களுடைய பலகீனங்களை பார்த்து, அதனை தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க. அதை அவங்க நடைமுறையில எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஆகவே இதே சிம்மாசனதாரியா இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வாறெல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பொறுப்புகளை எடுத்துக் கொள்வதனால் ஏற்படும் பலன்கள். 26/1/1971. அது 22ல சொன்னது. இது 26ஆம் தேதி சொன்னது. அதுல வந்து பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன பலன்களை அடைவீங்கன்னு சொல்றாரு. குழந்தைங்க நீங்க உலக மாற்றம் செய்யக்கூடிய உலகின் ஆதார மூர்த்திகள். உலகினை முன்னேற செய்பவர்கள். மேலும் உலகின் முன்னால் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க நீங்க. யார் ஆதார மூர்த்திகளோ அவங்க மேல முழு பொறுப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய ஒவ்வொரு அடியின் பின்னால் பலர் உங்களை பின்பற செய்யக்கூடிய பொறுப்பும் இருக்கு. முதல்ல சாக்கார தந்தை பின்பற்றும் ரூபத்துல எதிர்ல இருந்தாரு. இப்போது நீங்க நிமித்தமாக மூர்த்திகள் குழந்தைங்க இருக்கீங்க. எந்த சொரூபத்துல எங்க நாம காலடி வைக்கிறோமோ, அது போல எல்லா ஆத்மாக்களும் நம்ம பின்னால நம்மை பின்பற்றி வருவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற்றக்கூடியவராக ஆவதால் அனைத்து ஆத்மாக்களின் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால லேசான தன்மையும் ஏற்படுது. அதாவது கொஞ்சம் கவனக்குறைவு. உதவியும் கிடைக்குது. இதன் காரணமா பொறுப்பு இலகுவாக ஆயிடுது. அதாவது அப்பா சொல்றாருங்க, நாம வந்து அ நம்மளை பின்பற்றி மற்றவர்கள் நடப்பாங்கன்னு நம்ம கவனம் கொடுத்து நடக்கும் பொழுது, அந்த பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுடைய ஆசிகள் கிடைக்கிறது. நாம வந்து ரொம்ப லேசாயிடுவோம். உதவியும் கிடைக்கும். அதன் காரணமா பொறுப்பு கூட இலகுவாயிடுது. ரொம்ப சுலபமா ஆயிடுது. பெரிய காரியம் செய்துட்டு இருந்தாலும், யாரோ செஞ்சுட்டு இருக்காங்க, செய்திருக்காங்க அப்படிங்கிற அனுபவம் தான் ஏற்படும். மேலும் இந்த பொறுப்புகளையும் பொறுப்பு களைப்பினையும் போக்கக்கூடியதாக ஆயிடுது. அவ்ளோ பொறுப்பு நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் கூட, அது யாரோ முழுமையா செய்துடுறாங்க அப்படிங்கிற அனுபவம் ஏற்படுறதுனால, நீங்க பொறுப்பே எடுத்துட்டு நடத்தினாலும், அந்த களைப்பு உங்களுக்கு இல்லாம போயிடுது. ஓய்வாக இருப்பதை மனம் அனுபவிப்பதில்ல. பொறுப்பு ஏற்பது ஸ்திதியை உருவாக்க மிகவும் உதவுது. நம்மளுடைய பொறுப்பு, நம்ம சேவை அப்படிங்கிறத ஏற்கும் பொழுது, நம்மளுடைய மனநிலை வந்து நன்றாக அமையுது. பாப்தாதா மகாரதி குழந்தைகளை பார்க்கும் பொழுது அனைவரது நிகழ்கால சொரூபம், இந்த பிறவியின் இறுதி சொரூபம் மற்றும் அடுத்த பிறவியின் எதிர்கால சொரூபம் ஆகிய 3மே அவர் முன்னால் வருது. மகாரதிகளை பார்க்கும் பொழுது சங்கமயுகத்துல எப்படி இருக்காங்க? சங்கமயுகத்தினுடைய நிலை, அவங்க கடைசி நிலை எப்படி இருக்குது? அப்புறம் சத்தியுகத்துல எதிர்கால சொரூபம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற 3யும் பார்க்கிறாரு. நாம கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆவோம் என்ற உணர்வு உங்களுக்கு தெளிவான ரூபத்துல இருக்கா? தந்தை பார்க்கிறாரு. ஆனா குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ரூபம் தெளிவாக இருக்கிறதா? இனிவரும் காலத்தில் இதையும் அனுபவம் செய்வீர்கள். சாக்கார ரூபத்தில் பிரத்யக்ஷ அனுபவம் செய்தீர்கள் தானே? கர்மாத்தீத் நிலை கூட தெளிவாக இருந்தது. எதிர்கால சொரூபத்தின் நினைவும் தெளிவாக இருந்தது. எதிர்கால சமஸ்காரமும் இந்த சொரூபத்தில் தெளிவாக தென்பட்டது. எப்படி வந்து பிரம்மா பாபாவ பார்க்கும் பொழுது 3 காலத்தினுடைய சொரூபம் தெளிவாக நம்ம பார்த்தோமோ, ஆகவே நீங்க எல்லோரும் கூட இந்த சரீரத்தை விட்டுட்டோம். அந்த தயாரான உடலை எடுப்போம் என்ற அனுபவம் செய்வீங்க. இறுதியில வந்து இந்த உடலை நாம விட்டுட்டோம். நமக்கு தயாரா இருக்கக்கூடிய புதிய சரீரத்தை எடுப்போங்கிற அந்த அனுபவம் செய்வீங்க. புத்தி பலம் மூலமா இந்த அளவு தெளிவான அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ அனுதினமும் தங்களது சேவை மூலமும் உதவி செய்பவர் ஆகுவதன் மூலமும் மேலும் பழைய சமஸ்காரங்களை அழிப்பதன் மூலமும் இறுதி மற்றும் எதிர்காலத்தின் சொரூபத்தை அறிஞ்சுக்குவீங்க. அதாவது நாம சேவை செய்யறது, மேலும் வந்து பாத்தீங்கன்னா பழைய சமஸ்காரங்களை அழிப்பது,
சேவையில வந்து நாம உதவியாளராக ஆகுவது. இதன் மூலமா வந்து அருகில் இருக்கக்கூடியவர்களும், தூரமா இருப்பவர்களும் தெளிவாக காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது அந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கு. யார் யாரு நெருக்கத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்கள் என்பதை தெய்வீக குடும்பத்தை சார்ந்த ஆத்மாக்கள் எவரோ அவர்களே புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு எவ்வளவு சமீபத்துல வரணுமோ, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எவ்வளவு சமீபத்துல வருவாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாவாறு அருகில வந்துருவாங்க. சூழ்நிலை உதவிகரமாக இருந்தாலும், எவருக்கு விலகி இருக்க வேண்டியிருக்கோ, அவர்கள் விரும்பினாலும் சமீபத்துல வர இயலாது. இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஆழமான பாயிண்ட் இல்லைங்களா? அதாவது இந்த இந்த யார் யார் சமீபத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தெய்வீக குடும்பத்தை சார்ந்த ஆத்மாக்கள் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளோ வந்து சமீபத்துல ஆகுறாங்களோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க வந்துருவாங்க. அந்த சூழ்நிலை உதவிகரமாக இருந்தாலும் கூட யார் விலகி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சமீபத்துல வரமாட்டாங்க. எதிர்கால காட்சிக்கான சேவை இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது இப்பொழுது கடினமில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்காக ஏதாவது ஒரு விசேஷ திட்டம் தீட்டணும். எவ்வாறு சேவைக்கான திட்டத்தை உருவாக்குறீங்களோ அது போல காலை முதல் இரவு வரை இடையிடையே நினைவு யாத்திரையின் மீது கவனம் வைப்பதற்கான திட்டத்தினை குறிக்கும் நாட்குறிப்பு, அதாவது நீங்க சார்ட் வைக்கணும். அமிர்த வேலையின் போதே நினைவின் திட்டத்தை தீட்டணும். நீங்க ஸ்தூல காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட நினைவுல இருக்க சிறிது நேரம் ஒதுக்குவதற்கான நியமம் இருக்கு. இல்லைங்களா? நாம வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரம் அப்பாவை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நியமம் இருக்கு இல்லைங்களா? அதான் டிராபிக் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்கு. அப்பொழுது மற்றவர்களும் கூட 2, 3 நிமிடங்கள் நினைவு செய்வது நமது காரியம் என்பதை நினைவுபடுத்தணும். எவ்வாறு குறிப்பிட்ட நேரத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. எவ்வளவு அவசர வேலை அல்லது நோயாளி மருத்துவமனைக்கு செல்வதாக இருந்தா கூட போக்குவரத்து நிறுத்தப்பட்டுடும் இல்லைங்களா? இவ்விதமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னுடைய நினைவிற்கான கால அட்டவணையை நீங்க வந்து தயார் செய்யுங்க. மற்றவர்கள் இதை பார்க்கும் பொழுது இது நினைவு செய்வதற்கான குறிப்பிட்ட நேரம் என்று புரிந்து உங்களை அவங்க பின்பற்றுவாங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி 2, 4 நிமிடங்களை அவசியம் ஒதுக்கி நீங்க நினைவு பண்ணுங்க. அதனால வாயுமண்டலத்துல முழு தாக்கம் ஏற்படும். அனைவரும் ஒருவரை ஒருவர் பின்பற்றுவாங்க. புத்திக்கு ஓய்வும் கிடைக்கும், சக்தியும் நிரம்பும். மேலும் வாயுமண்டலத்திற்கும் உதவி கிடைக்கும். பிறகு என்ன விசித்திரமும் தென்படும். எவ்வாறு சிவபாபா நினைவிருக்கிறதா என்று முன்னால் ஒருவருக்கொருவர் நினைவூட்டினீங்க இல்லைங்களா? முதல்ல எல்லாம் மதுபன் போனா எல்லாரும் சிவபாபா யாது ஹே அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்ல புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாபாவுடைய நினைவு இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படி ஹாய், ஹலோ அப்படியெல்லாம் சொல்றதில்ல. சிவபாபா யாது ஹே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது வந்து அப்பாவுடைய நினைவு இருக்கா அப்படின்னு நினைவூட்டுனாங்க. அது போல நீங்க ஒருவர் அதிகமா வியக்த உணர்வுல இருக்கீங்க என்பதை பார்க்கிறீங்கன்னா, அவங்களை நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். தன்னுடைய அவ்வியக்த சாந்த சொரூப நிலையை நீங்க தாரணை செய்யுங்க. அப்பொழுது அவங்க கூட உங்களது ஸ்திதியின் அந்த சைகை மூலமா புரிஞ்சுகிட்டுவாங்க. அதனால வாயுமண்டலமும் சிறிது அவ்வியக்தமாக இருக்கும். உங்களது இறுதி நிலை சாட்சாத்கார மூர்த்தி நிலை ஆகும். நம்மளுடைய கடைசி நிலை. இப்ப நாமெல்லாம் போய் வெளியில சேவை பண்றோம், வைக்கிறோம். யாரும் நம்மள வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம சாதாரணமா இருக்கோம். சாதாரணமா தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஆத்மா பலம் ஆக ஆக கடைசியில சாட்சாத்கார மூர்த்தி நிலை. எந்த அளவுக்கு சாட்சாத்கார மூர்த்தி ஆவீங்களோ, அந்த அளவிற்கு சாட்சாத்கார மூர்த்தி அதாவது மற்றவங்களுக்கு காட்சிகளை காட்டக்கூடிய அளவுக்கு சக்திசாலியாக சாட்சாத் மூர்த்தி ஆகும் பொழுதுதான் சாட்சாத்கார மூர்த்தி ஆவீங்க. அனைவரும் சாட்சாத் மூர்த்தி ஆகும் பொழுதே சமஸ்காரம் கூட சாட்சாத் மூர்த்திக்கு சமமா ஆயிடும். எந்த அளவுக்கு தன்னை சார்ஜ் செய்வீங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பிற்கான காரியத்தையும் வெற்றி பூர்வமா செய்திடுவீங்க. தன்னை நிமித்தமானவர்னு புரிஞ்சுகிட்டு அடி எடுத்து வைக்கணும். ஏன்னா முழு உலகின் ஆத்மாக்களுடைய பார்வை ஆத்மாக்களாகிய உங்க மேல இருக்கு. எவ்வாறு உங்களுடைய ஈஸ்வரிய சிநேகம், சிரேஷ்ட ஞானம் மற்றும் சிரேஷ்ட நடத்தையின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறதோ அவ்வாறே அவ்வியக்த நிலை கூட தெளிவான சாட்சாத்காரமாக இருக்கணும். அதாவது சிநேகம், சிரேஷ்ட ஞானம், சிரேஷ்ட நடத்தை இது எப்படி வெளிப்படுகிறதோ அதே போல அவ்வியக்த நிலை கூட சாட்சாத்காரமா இருக்கணும். இவங்க நடமாடும் ஃபரிஸ்தா அப்படின்னு ஒவ்வொருவரும் உணரும்படியான திட்டத்தை நீங்க உருவாக்குங்க.
எவ்வாறு சாக்கார ரூபத்திலும் பரிஸ்தா நிலையை அனுபவம் செய்தீங்க இல்லைங்களா? இவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் ஆக்காரி மற்றும் நிராகாரி நிலையின் அனுபவம் செய்து ஓம் சாந்தி. அப்ப அப்பா சொல்றாருங்க, அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஃபரிஸ்தா அ ந அந்த ஃபரிஸ்தா நிலையை உணரும்படியான திட்டத்தை உருவாக்கிக்கங்க. அப்போ அதன் மூலமாக வந்து உங்களுடைய இறுதி நிலையினுடைய சுரூபம் தெளிவா தெரியணும். எவராவது அமைதியற்று பயத்தோடு வந்தால் உங்களது ஒரு பார்வை, நினைவு மற்றும் உள்ளுணர்வின் சக்தியானது அவர்களுக்கு முற்றிலும் அமைதியை அளிப்பதாக இருக்கணும். வியக்த பாவனை உள்ளவர் உங்கள் முன் வரும்பொழுது அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யணும். நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பிரம்மா பாபாவ கொலை பண்றதுக்கு ஒருத்தர் கத்திய நீட்டிட்டு இருந்தாரு. ஆனா முன்னால பிரம்மா பாபாவுடைய உருவம் அவர் கண்ணுக்கு தென்படல அப்படின்னு அவருடைய ஹிஸ்டரியில நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்பா சொல்றாங்க, அவங்க உடல் ரீதியா உடல் உணர்வோடு நம்ம முன்னால வந்தா கூட அவ்வியக்த ஸ்திதியினுடைய அனுபவம் செய்யணும். உங்களுடைய பார்வை கிரணங்களைப் போன்று வேலை செய்யணும். இதுவரை மாஸ்டர் சூரியருக்கு சமமா ஞான ஒளி அளிக்கும் காரியத்துல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆனா கிரணங்களின் சக்தியின் மூலமா ஒவ்வொரு ஆத்மாவின் சமஸ்கார ரூப பூச்சிக்களை அளிக்கும் காரியம் நீங்க செய்யணும். ஒளி தருவதில் தேர்ச்சி அடைந்துட்டீங்க. இப்ப சக்தி அளிப்பதற்கான காரியம் இப்பொழுது மீதம் இருக்கு. எல்லோருக்கும் ஞான ஒளி கொடுத்துட்டோம். அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனா இப்ப நம்ம சக்தியை கொடுக்க வேண்டிய வேலை மீதம் இருக்கு. பாப்தாதாவிடம் 4 பட்டியல்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யக்கூடியவங்க, 2வது புத்திசாலிங்க, 3வது வெற்றி அடையக்கூடியவங்க, 4வது மதிப்பானவங்க. அதாவது சேவை செய்யறவங்க, புத்திசாலிங்க, வெற்றி அடையக்கூடியவங்க, மதிப்பானவங்க. வெற்றியாளரா அனைவரும் ஆகறதில்ல. வெற்றியாளரா அனைவரும் ஆகறதில்ல. மதிப்புள்ளவராகவும் அனைவரும் ஆகறதில்ல. சிலர் தனது குணங்கள், நடத்தையினால் மதிப்புள்ளவரா ஆகுறாங்க. ஆனால் சேவைக்கான திட்டத்துல அவங்க வெற்றி அடையறதில்ல. ஒவ்வொருவரும் தனது சாற்றினை தெரிந்து கொள்ள முடியும். எந்த பட்டியலில் நமது பெயர் இடம்பெறும் என்பதை நீங்க பாருங்க. சேவை செய்யறவங்க, புத்திசாலிங்க, வெற்றி அடையக்கூடியவங்க, மதிப்பானவங்க. ஆனா அப்பா என்ன சொன்னாருங்க, எல்லாருமே வந்து வெற்றியாளராகவும் ஆகுறதில்ல, மதிப்பானவராகவும் ஆகுறதில்ல. சேவை செய்யறாங்க. சிலர் வந்து அந்த சேவையில கூட மதிப்புள்ளவரா ஆகுறாங்க. ஆனா வெற்றி அடையறதில்ல. ஒவ்வொருவரும் தனது சார்ட்டை வந்து நீங்க பார்த்துக்கலாம். நாம எந்த இடத்துல இருக்கோங்கிறது. சிலருக்கு சிலருக்கு 4 பட்டியல்லயும் பெயர் இருக்கு. சிலருக்கு 2ல, சிலருக்கு 3ல, சிலருக்கு 1ல தான் பெயர் இருக்கு. மதிப்பானவர்களுக்கு தனது சமயம், சங்கல்பம் மற்றும் சேவையின் மீது மதிப்பு கொடுக்கும் முக்கியமான குணம் இருக்கும். அந்த மதிப்புடையவர்கள் வந்து தன்னுடைய சேவை, நேரம், எண்ணம் இதன் மேல அவங்க வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பாங்க. ஆகவே அவங்களுடைய சங்கல்பம், பேச்சு மூலமா என்ன சேவை நடக்குதோ அதற்கு பிறகும் மதிப்பு கொடுப்பாங்க. மேலும் நாடகப்படி அவர்களுக்கு மதிப்பு ஏற்படுது. அனைவரும் அவரை மதிப்பானவர் என்ற பார்வையில் பார்ப்பாங்க. சேவை செய்பவர் முதலில் உள்ளனரா அல்லது அறிவாளிகள் முதலாவதாக உள்ளனரா? சேவை செய்பவர் முதலா இருக்காங்களா? அறிவாளிகள் முதலாவதா இருக்காங்களா? அப்பா சொல்றாருங்க. அதாவது அந்த மதிப்புடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சங்கல்பம், சமயம், சேவைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆகவே என்ன சேவை நடந்தாலும் அது பிறரும் அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நாடகப்படி அவங்களுக்கு மதிப்பு ஏற்படுது. மதிப்பானவர் பார்வையில தான் எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க. ஆகவே சேவை செய்யக்கூடியவங்க முதல்ல இருக்காங்களா? அறிவாளி முதலாவதா இருக்காங்களா? இருவருக்கும் தத்தமது விசேஷத்தன்மை இருக்கு. அறிவுபூர்வமானவர்களுக்கு திட்டம் தீட்டும் புத்தி அதிகமா இருக்கும்.
ஆனா நடைமுறையில் கொண்டு வருவதற்கான விசேஷம் குறைவாதான் இருக்கு. இந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல திட்டங்களை தீட்டுவாங்க. ஆனா பிராக்டிக்கல்ல கொண்டு வர்றதுல அவங்களுக்கு அந்த விசேஷம் குறைவா இருக்கும். சேவாதாரிகள் குறைவா திட்டமிடுவாங்க. ஆனா நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு விசேஷ குணம் அவங்கள்ட்ட இருக்கு. சிலர் அறிவுபூர்வமா இருக்காங்க மற்றும் சேவையில் குணமும் இருக்கு. இந்த ஸ்தாபனை காரியத்துல இருவருமே அவசியம்தான். சேவை செய்யக்கூடியவங்களும் வேணும், திட்டம் போடுறவங்களும் வேணும். இல்லைங்களா? ஸ்தாபனை காரியத்துல இருவருமே அவசியமா இருக்காங்க. அவங்களுக்குள் சங்கல்பம் மற்றும் திட்டம் என்ன ஏற்படுகிறதோ அதன் மூலம் எதிர்காலம் உருவாகுது. அவர்களுடைய கருமத்தின் மூலம் உருவாகிறது. இதில் அதிக பிரபாவம் இருக்குது. வெற்றி சொரூபமானவர்களுக்கு அவ்வியக்த ஸ்திதியின் ஆதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுது. சிலர் திட்டமிட்டு நடைமுறையிலும் செய்யறாங்க. ஆனா வெற்றி குறைவாக ஏற்படுது. சேவாதாரிகளாக ஆகுறாங்க. ஆனாலும் வெற்றியாளரா அனைவரும் ஆக முடியறதில்ல. சிலருக்கு நாடகப்படி வெற்றியினுடைய வரதானம் கிடைக்கிறது. அவர்களுக்கு உழைப்பு சிறிது செய்தால் போதும், எளிதாக வெற்றி கிடைத்திருது. இதெல்லாம் நாடகத்துல ஒவ்வொருவரது பாகம் இல்லைங்களா? இன்னைக்கு கூட சாக்கார முரளியிலயும் அததான் சொல்லியிருக்காரு. நாடகத்தை பற்றிதான் மெயினா ஒவ்வொருடைய பாகமும் அந்த நாடகத்துல இருக்கு. டீச்சருங்க தான். டீச்சர் ஆகுவதற்கு முன்னால தானும் மாணவர்கள் தான் என்பது சதா நினைவுல இருக்கணும். மாணவர் என்ற நினைவின் மூலம் படிப்பும் நினைவுல இருக்கும். எப்பொழுதும் சுயம் தான் படிப்பீங்களோ அப்பொழுதுதாங்க மற்றவர்களையும் படிக்க வைப்பீங்க. வாழ்க்கை ஏற்படாவிட்டால் மற்றவர்களையும் மாணவர்களாக்க முடியாது. நாம என்றுமே என்ன சொல்லியிருக்காருங்க அப்பா, இறுதி வரை நாம காட்லி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டீச்சர். ஆகவே அந்த மாணவ வாழ்க்கை ஏற்படும் பொழுதுதான் மற்றவர்களையும் மாணவர்களாக ஆக்க முடியும். வாயுமண்டலத்தை மாற்றுவதற்காக சதா நான் மாஸ்டர் சூரியன் என்று நினைவு இருக்கணும். சூரியனுடைய காரியம் என்ன? உம் முதல்ல மாணவர்ன்ற நினைப்பு இருக்கணும். அடுத்தது வாயுமண்டலத்தை மாற்றுவதற்கு நான் மாஸ்டர் சூரியன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அப்ப சூரியனுடைய வேலை என்னன்னா, ஒண்ணு வெளிச்சம் தருவது, மற்றொன்று பூச்சிகளை அழிப்பது. ஆகவே எனது நடவடிக்கை என்ற கிரணங்களினால் இந்த 2 காரியங்கள் நடக்கின்றன என்று சதா நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் மாஸ்டர் ஞான சூரியன். ஆகவே ஒண்ணு வெளிச்சம் கொடுக்கணும், இன்னொன்னு பூச்சிகளை அழிக்கணும். இது என்னுடைய நடவடிக்கைங்கிற அந்த கிரணத்தினாலதான் இந்த 2 காரியமும் நடக்குது அப்படிங்கறத சதா புரிஞ்சுக்கங்க. அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் வெளிச்சமும் கிடைக்கணும், குப்பைகளும் அழியணும். ஞான வெளிச்சமும் கிடைக்கணும், அவங்களுக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளும் அழியணும். வெளிச்சம் கிடைத்ததும் குப்பைகள் அழியவில்லை எனில் எனது கிரணங்களில் சக்தி இல்லை என்று புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு அவ்வளவோ ஞானம் சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குப்பை அழியலைன்னா நம்ம கிட்ட சக்தியின் குறைபாடுன்னு புரிஞ்சுக்கணும். சூரியன் பிரகாசமா இல்லைன்னா புழு பூச்சிகள் அழியாது. எனக்குள்ள சக்தி குறைவா இருந்தா ஞான ஒளி பட்டும் பழைய சமஸ்கார ரூப கிருமிகள் அழியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குமோ அவ்வளவு விரைவில் அழியும். சக்தி குறைவாக இருந்தால் நேரம் அதிகமாகும். ஆகவே சக்திசாலி ஆகணும். எழுத படிக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சிஸ்டீனுடைய ஞானம் படித்தாலே போதும். அதுல எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லது. ஓம் சாந்தி. அதை தொடர்ச்சியா அடுத்தடுத்த வாணியில சொல்லிட்டே போறாங்க. 2-3 நாளுக்கு கேப் விட்டு சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாங்க. இதுல அப்பா எவ்வளவு தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாரு. அதாவது நாம இதய சிம்மாசனதாரிகள்னா இவ்வளோ அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஒண்ணு திலகம், இன்னொன்னு கிரீடம். திலகம்ங்கிறது ஆத்மா புருவ மத்தியில இருக்கக்கூடியது. நம்மளுடைய எண்ணம், பேச்சு, கருமம் மற்றும் முகம், கண்கள் மூலமா சுப பாவனைகள் தென்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் இதய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அடையாளம். இதுவரை நமக்குள்ள என்ன சிநேகத்தினுடைய விசேஷம் இருக்கு, சகயோகத்தினுடைய விசேஷம் இருக்கு. ஆனா
சக்தியின் ரூபம் வந்து குறைவாக இருக்கு. அதற்கு காரணம் ஏன், என்ன அப்படிங்கிற அந்த இதுல வந்துடுறோம். நாடகம் அப்படிங்கிற அதுல வந்து நம்பிக்கை வைக்கணும். நாம வந்து கரெக்ட்டா நம்ம விதிமுறைகளை நாம கொண்டு பொழுதுதான் மற்றவங்களுக்கும் அந்த பாலனை செய்ய முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த அளவுக்கு சக்தி வராது. ஏதாவது விதிமுறைய நம்ம வந்து மீறிர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். அதுல ஒரு குறைவும் இல்ல. ஆனா நாம வந்து முழுமையா புரிஞ்சுகிட்டோம். அதன்படி நடக்கிறதுல வந்து சக்தி குறைவா இருக்கு. எப்படி வந்து நிலத்த உழுறோம், விதைக்கிறோம், நீரிடுறோமோ, அதே போல வந்து நம்மளுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தங்களை வந்து நாம அழிச்சிடணும். அதுதான் நிலத்தை சமப்படுத்துவது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கு. இல்லைங்களா? நம்ம எப்படி வந்து அனைத்து குணங்களையும் நாம நிரம்ப பெற்றோம் அப்படின்னா, தேவதைகளினுடைய மகிமை அது. ஆகவே இந்த லட்சியத்தை தான் நாம மற்றவங்களுக்கு சொல்றோம்னா, அவங்களுக்குள்ளேயும் குணங்கள நிரப்பணும். ஆகவே எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிடுங்க. அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, கடைப்பிடிக்கல. அவங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. அது அவங்களுடையது. அந்த மாரி எந்த ஒரு புகாரும் வைக்காதீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது, அவங்களும் தகுதியுள்ள பழங்களாக ஆவாங்க. ஆகவே அப்பா முன்னால கூட நல்ல பழங்கள வைக்கணும் அப்படிங்கிற மாரி அப்பா சொல்றாருங்க. சேவை என்பது கண்ணாடி அப்படின்னு சொன்னாரு. அந்த கண்ணாடி எப்படி நம்ம தோற்றத்தை தெளிவுபடுத்துதோ, அதேபோல இந்த கண்ணாடி நம்மளுடைய குணங்களை வெளிப்படுத்துது. நம்மளுடைய சம்பூரண தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா, சாட்சாத்கார் மூர்த்தி ஆகணும் அப்படின்னா, சாட்சாத் குணங்களை வெளிப்படுத்தும் பொழுது, நம்ம சாட்சாத்கார மூர்த்தி ஆவோம். ஆகவே வந்து நீங்க முயற்சிங்கிற வார்த்தைய கூட சரியா பயன்படுத்துறது இல்லன்னு சொல்றாருங்க. நம்ம முயற்சிங்கிற வார்த்தையை சரியா பயன்படுத்தினோம்னா முன்னேற்றம் ஏற்படும். அந்த அளவுக்கு நாம கவனம் வைக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல இருந்து அப்பாகிட்ட புகார் வருது. மாணவர்கள் டீச்சர்னுடைய சொல் பேச்சு கேட்கறதில்ல. ஏன்னா டீச்சருங்களுடைய பலகீனத்த பார்த்து அவங்க அந்த மாரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் பொறுப்புகளை ஏற்று நம்ம நடத்தும்போது என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, பொறுப்பு ஏற்று நடத்தும் பொழுது தான் நம்மளுடைய ஸ்திதியை உருவாக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. அதேபோல நாம வந்து எதிர்கால சேவை அப்படிங்கிறது அவ்வியக்த ஸ்திதியா இருக்கணும். அந்த அவ்வியக்த ஸ்திதி இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மளை பார்த்து அவங்களும் அந்த அவ்வியக்த ஸ்திதியை வந்து அடைஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அதேபோல யாரு பயத்தோட வந்தாலும், அமைதி இல்லாம வந்தாலும் உங்களுடைய காட்சியானது, அந்த சாட்சாத்கார நிலையானது அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியணும். எப்படி ஈஸ்வரிய சிநேகம், சிரேஷ்ட ஞானம், சிரேஷ்ட நடத்தையின் காட்சி ஏற்படுதோ, அதே போல அவ்வியக்த நிலை வந்து நல்லா தெரியணும். நீங்க வாயளவுல நல்லா எல்லாம் சேவை பண்ணியிருக்கீங்க. ஞானம் குடுக்கறதுல சேவை நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்ப அவ்வியக்த ஸ்திதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த கிரணங்களினுடைய சக்தி, அந்த ஆத்மாவினுடைய சமஸ்கார ரூப பூச்சிக்களை அழிக்கும் காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்திய குடுக்கணும் அப்படிங்கிற காரியம் தான் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவை செய்யக்கூடியவங்க, புத்திசாலிங்க, வெற்றி அடையக்கூடியவங்க, மதிப்பானவங்க. ஆகவே மதிப்பானவங்க அவங்க சேவை, அந்த எண்ணம், பேச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு குடுக்கறதுனால, அவங்க அந்த மதிப்பா மற்றவங்களும் அந்த இதுக்கு மதிப்பு குடுக்குறாங்க. மதிப்பு அவங்களுக்கு ஏற்படுது. மதிப்பானவரனுடைய பார்வையில தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. சேவை திட்டம் தீட்டுறவங்களும் வேணும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களும் வேணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா எல்லாருமே வந்து சேவைக்கு திட்டம் போட்டாலும், அது வெற்றி குறைவா தான் ஏற்படுது. சேவாதாரி ஆகுறாங்க. ஆனா முழுமையா வெற்றி ஆகுறதில்ல. சிலருக்கு ஈஸியா வெற்றி கிடைச்சிருது. இதெல்லாம் வந்து நாடகத்தின் அவரவர்களுடைய பாகம் அப்படின்னு சொன்னாரு. இறுதியா டீச்சருங்க தான் எப்பொழுதும் மாணவர் அப்படிங்கிற நினைவுல இருக்கணும். மாணவன் அப்படி நினைவுல இருந்தா தான் மற்றவர்களே நல்ல மாணவர்களா ஆக்க முடியும். அதேபோல வாயுமண்டலத்தை மாற்றணும்னா, நான் மாஸ்டர் ஞான சூரியன். சூரியனுடைய வேலை ஒளியையும் கொடுக்கணும், புழு பூச்சிகளையும் அழிக்கணும். நம்மளுடைய நாம மற்றவங்களுக்கு ஒளிய குடுக்குறோம். மற்றவங்களுடைய குறைகள் அழியறதில்ல, புழு பூச்சிகள் அழியறதில்ல அப்படின்னா, நம்மளுடைய கிரணங்கள்ல சக்தி இல்ல. அதுல வந்து கவனம் வைக்க சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரியலனாலும் பரவால்ல. சிருஷ்டியினோட ஞானம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? எப்படி வந்து சூரியன்ட்ட ஒளி பிரகாசமா இல்லன்னா கூட புழு பூச்சி அழியாது. ஆகவே எனக்குள்ள சக்தியின் குறைவு இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம உணரணும். நமக்குள்ள சக்திகளை நிரப்பணும். அப்பதான் அந்த புழு பூச்சிகளை கூட
அளிக்க முடியும். ஆகவே அப்பா என்ன சொல்றாருங்க, சக்தி குறைவாக இருக்குது, நேரம் அதிகமாக இருக்கு. ஆகவே சக்திசாலி ஆகுங்க அப்படின்னு சொல்லி இறுதியில இந்த வாணியில முடிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம வந்து மற்ற அவ்வியக்த வாணிகள்ல சந்திப்போம். நல்லது. ஓம் சாந்தி. அப்பா